Hi friends, welcome to Yummy Cooking. இன்னைக்கு நம்ம Yummy Cookingல தீபாவளி ஸ்பெஷலா அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் அதிரசம் செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் இது ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்றவங்களா இருந்தா கூட நான் சொல்ற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டா பிரியாம கிடைக்கும். அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய எம்மியான ரெசிபிஸ்க்கு நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதிரசம் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியில தண்ணி சேர்த்துட்டு இதை 3ல இருந்து 4 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரேஷன் பச்சரிசியா இருந்தா அதை 5ல இருந்து 6 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போதான் அரிசியில இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு அரிசி நல்லா ஒயிட்டா கிடைக்கும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம வடிகட்டி வச்சிருக்கேன். இதுல அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2ல இருந்து 3 மணி நேரத்துக்கு அரிசியை நல்லா ஊற விட்டுடுங்க. இப்ப பாருங்க, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இத தண்ணி இல்லாம நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஒயிட் கிளாத்ல இந்த மாதிரி போட்டு 10 நிமிஷத்துக்கு காய விட்டுடுங்க. வெயில்ல எல்லாம் காய வைக்க வேண்டாம். ஃபேன் காத்துலயே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் காய வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இத மிக்சில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி பாருங்க, அரிசி நீங்க கையில எடுக்கும் போது இந்த மாதிரி கையில ஒட்டணும். அந்த அளவுக்கு ஈரப்பதமா தான் இருக்கும். அப்போதான் நமக்கு அதிரசம் நல்லா வரும். நம்ம மாவு அரைக்கும் போது மிக்சி ஜார்ல பாதி அளவுக்கு மட்டும்தான் அரிசி எடுத்துக்கணும். அப்போதான் அரிசி நல்லா மசியும். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்திருக்க மாவை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதுல ரவை மாதிரி இருக்கு பாருங்க, இந்த அரிசிலாம் சரியா மசியல. இப்போ மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு திரும்பவும் ஜலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜலிச்சு வச்சிருக்க மாவை கையில எடுத்து பார்க்கும்போது மாவு நல்லா ஈரப்பதமா இருக்கும். இந்த மாதிரி பிடிக்கும் போது கையில நல்லா உடையாம வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதமா இருக்கணும். மாவு காயாம இருக்கிறதுக்காக இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. அடுத்து நம்ம அதிரசத்துக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடியாக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரையணும். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போதான் நமக்கு அதிரசம் பர்ஃபெக்டா கிடைக்கும். வெல்லத்துல மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வெல்லத்தை கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு யூஸ் பண்ண போறோம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ண போறோம். அதுக்கு எந்த பாத்திரத்துல பாகு எடுக்க போறீங்களோ அதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ பாருங்க, வெல்லம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடுங்க. 1 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கிண்ணத்துல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு இந்த வெள்ளைப்பாகு எடுத்து ஊத்தி பாருங்க. அதை உங்களால கையில எடுக்க முடியாது, தண்ணியில கரைஞ்சிடும். சோ இன்னும் கொஞ்ச நேரம் இதை கொதிக்க விடுங்க. இப்போ திரும்பவும் தண்ணியில கொஞ்சமா வெள்ளைப்பாக விட்டு செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இது தண்ணியில கரையில, நம்மளால ஈஸியா கையில எடுக்க முடியுது. இது ரொம்ப கல்லு மாதிரி இல்லாம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அப்போதான் அதிரசம் நமக்கு நல்லா பர்ஃபெக்டா கிடைக்கும். இது நீங்க கையில அழுத்தும் போது இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். இதுதான் வெள்ளைப்பாகோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல வாசனைக்காக 2 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசிய வெள்ளைப்பாகுல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் அதிகமா அரிசி மாவு கம்மியா இருந்துட்டாலோ இல்ல அரிசி மாவு அதிகமா இருந்துட்டாலோ அதிரசம் நமக்கு நல்லா வராது. எண்ணெயில போடும் போதே பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க செஞ்சீங்கன்னா அதிரசம் பிரியாம நல்லா சாஃப்டா வரும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி இது ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க.
நீங்க நெய்க்கு பதில் எண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம இதுல நெய் அப்ளை பண்றோம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம அதிரசம் செய்ய போறோம். ஸோ ஒரு நைட் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி விடுறதால மாவு நல்லா செட் ஆயிருக்கும். அதிரசமும் நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும். ஒரு நைட் ஃபுல்லா விட்டுட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது மாவு பாருங்க நல்லா செட் ஆயிருக்கு. இப்போ கையை வச்சு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போதான் மாவு நல்லா இலகி வரும். நம்ம கையில இந்த மாதிரி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். நம்ம அதிரசம் தட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ அதிரசத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா மாவு எடுத்துட்டு கையில நல்லா உருட்டிக்கோங்க. அதிரசம் தட்டுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. இதுல லைட்டா தண்ணி தொட்டு தடவி விட்டுடுங்க. அப்போதான் அதிரசம் ஒட்டாம வரும். இப்போ இதை நல்லா உருட்டிட்டு இந்த கவர்ல வச்சு இந்த மாதிரி பொறுமையா அழுத்தி விடுங்க. அதிரசம் ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அதிரசம் தட்டி முடிச்சதும் கவர்ல இருந்து இந்த மாதிரி ஈஸியா நம்ம கையில எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சிருக்க அதிரசத்தை எண்ணெயில போட்டுடுங்க. போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ அதிரசம் அதுவே மேல வரும். நம்ம கரண்டிலாம் விட்டு எதுவும் பண்ண வேண்டாம். இப்ப பாருங்க, அதிரசம் எண்ணெயில இருந்து ஃபுல்லா மேல வந்துடுச்சு. இப்போ கரண்டி விட்டு இதை திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும். ரெண்டு சைடும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் சலசலப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ நம்ம அதிரசம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பொறுமையா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தும் போது இதுல இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வந்துடும். இப்ப பாருங்க, அதிரசம் கொஞ்சம் கூட பிரியாம நல்லா சூப்பரா வந்திருக்கு. இதே போல எல்லா அதிரசத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டிக்கு பதில் ஒரு கிண்ணம் வச்சு கூட நீங்க அழுத்திக்கலாம், ஈஸியா இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல, நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதிரசம் நல்லா சாஃப்டா பிரியாம வரும். இந்த தீபாவளிக்கு வீட்ல எல்லாருக்கும் இதே மாதிரி அதிரசம் செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த அதிரசம் பிடிச்சிருந்தா நம்ம யம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.